லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ரஜினி, பார்த்திபன் கோவத்துல திட்டானா? பார்த்திபன் என்ன திட்டிருந்தா கூட பரவாயில்ல பத்மாமா. ஏன் என்ன கொலைகாரின்னு சொல்லி 4 அடி அடிச்சிருந்தாலும் நான் வாங்கியிருப்பேன். ஆனா அவன் என் காதல உணரவே இல்லைன்னு சொல்லிட்டான். இந்த உலகத்துல எனக்கு எல்லாரையும் விட அவன்தான் பத்மாமா முக்கியம். நான் அவனை அவ்வளவு லவ் பண்றேன். ஆனா அவன் என் காதல உணரவே இல்லைன்னு சொல்றான். இதுல உன் தப்பு எதுவும் இல்லைன்னு பார்த்திபனுக்கு தெரியும். நீ இல்லாம அவனாலையும் அவன் இல்லாம உன்னாலையும் இருக்க முடியாது. ஆனா மனசு ஃபுல்லா அன்பு இருந்தாலும் அத அப்பப்ப வெளிக்காட்டணுமா? இந்த நேரத்துல தான் உன் அன்பு ஆறுதல் எல்லாம் பார்த்திபனுக்கு தேவைப்படுது. முதல்ல உடைஞ்சு போன அவன் மனச சரி பண்ணணும். ரஜினி, அவன் அப்பாவை நினைச்சுதான் ரொம்ப வருத்தப்படுறான். அவனை நினைச்சு நீயும் வருத்தப்படுற. உடனே நீ பார்த்திபனோட காதல சரி பண்ணணும். அதே நேரத்துல உன் மாமாவுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையும் செய்யணும்ல. அதனால பார்த்திபன் அப்பாவை வச்சு கும்புறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். உன் மாமாவுக்கு செய்ய வேண்டிய கடமைய நீ செய்யணும் இல்லையா? அவரோட போட்டோவை ரெடி பண்ணி உன் மாமாவை நீ சாமி கும்பிட்டாதான் பார்த்திபன் மனசு கொஞ்சமாவது சரியாகும். டேய் சிங்கமுத்து, வாடா 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 வந்து உட்காரு. அப்புறம் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கடா. ஒரு நிமிஷம் இரு. டேய் முரளி, வா முரளி, மருமகளை கூட்டு வாடா. யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருடா. வாடா. வரேன். வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? டேய் அண்ணா, பைசா செலவு இல்லாம பையன் கல்யாணத்தை சிறப்பா முடிச்சிட்ட போல இருக்கு. அதுலயும் எம்எல்ஏ சம்பந்தம் வேற. இனிமே உன் காட்டுல மழை தான் போ. அட போப்பா, சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டேன். சித்தப்பா, டேய் மௌன வாடா. டேய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? 2 பேரும் சேர்ந்து சித்தப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரிப்பா, ஆசீர்வாதம் வேணாம்டா. நீ சும்மா இருப்பா. சித்தப்பா, எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சித்தப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எந்திரிங்க எந்திரிங்க. பரவாயில்ல சித்தப்பா, இருக்கட்டும்ப்பா. என்னடா நீ? ஏடா ஒண்ணு இல்லாத விஷயத்துக்குலாம் சித்தப்பா சித்தப்பா நீ போனை போடுவ, நானும் வந்து பாப்பேன். இவ்வளவு பெரிய விஷயத்த கமுக்கமா முடிச்சிருக்க. சித்தப்பாக்கு போன் பண்ணி சொல்லணும்னு கூட உனக்கு தோணல. பிளான் பண்ணி செஞ்சுட்டல. ஐயோ சித்தப்பா, மறந்துட்டல. ஐயோ சித்தப்பா, நானும் எதுவும் பிளான் பண்ணல, அதுவே தானே நடந்துச்சு. பொண்ணோட அப்பா முரளி மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அவனை கொல்ல ஆளெல்லாம் அனுப்பியிருந்தாரு. அவர்கிட்ட நீங்க பேசுனீங்களா? அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? முதல்ல வெட்டுவன் குத்துவன்னு பயங்கரமா குதிச்சாரு. அப்புறம் நான் யாரு, நம்ம குடும்பம் யாருன்னு அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனாலும் கொஞ்சம் கோவமா தான் இருக்காரு. ஏன் சித்தப்பா? பொண்ணை இழுத்துட்டு போன முரளி மேலேயோ அவர் பொண்ணு மேலேயோ அவருக்கு கோவம் கிடையாது. அவர் ஆளுங்களை இழுத்து போட்டு அடிச்சான் பாத்தியா, காப்பாத்துறங்கிற பேர்ல. அவன் மேலதான் ரண கொடூரமா இருக்காரு. பார்த்திபன் மட்டும் அவங்கள அடிக்கலனா அங்கேயே இவனை கொன்னு போட்டிருப்பாங்க. அப்ப பிரச்சனை பண்ணிட்டு
இப்போ நல்லவங்க மாதிரி பேசுறாங்களா? ஏண்டா, நீயும் அங்கதானே இருந்த, பதில் சொல்லு. ஏம்மா, நடந்து முடிஞ்சது பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? தம்பி, இனிமே அவங்களால முரளிக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல? இனி முரளியை பத்தி யாருக்கும் எந்த கவலையும் வேண்டாம். கடவுளே, நல்லபடியா காப்பாத்திட்டப்பா. எம்எல்ஏ மருமகனா சும்மாவா? அவனுக்கு இனிமே எல்லாமே நல்லதுதான். அப்புறம் ஆனா எதுக்கு எடுத்தாலும் அடி தேடின்னு பிரச்சனை பண்ண காத்துட்டு இருக்கிற ஒரு சில பேரால நம்ம குடும்பத்துக்கு என்னைக்குனாலும் ஆபத்து தான். புரிஞ்சுக்கிட்டா சரி. பார்த்திபா ஒன்னும் சண்டை போடுறவன் இல்ல. நம்ம குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து செய்யறவன். நம்மளால தான் அவனுக்கு கஷ்டம். அப்படியே நம்ம நாங்க கஷ்டத்தை கொடுத்தோம். என்னப்பா பார்த்திபா, எப்போ நீதான் சவுடாலா பேசிட்டு இருப்ப, இன்னைக்கு என்னப்பா அமைதியா இருக்க? என்னப்பா கஷ்டம் உனக்கு? தம்பி, பார்த்திபனோட அப்பா இறந்துட்டாருப்பா. ஆமா ஆமா சொன்னீங்க, நான் மறந்துட்டேன். அப்பனோட இழப்பு பெருசுதான். அதுக்காக போற உசுர புடிச்சா வச்சிருக்க முடியும்? அந்த நேரத்துல குடும்பமே முரளி விஷயத்துல பதட்டமா இருந்ததால என்னாலே அங்க வர முடியல. அப்புறம் பார்த்திபனு விவரம் தெரியாத ஆளா, அதெல்லாம் புரிஞ்சுப்பான். என்ன பார்த்திபா? ரஜினி, என்ன சித்தப்பா ரொம்ப சாஃப்டா பேசிட்டு வந்துட்டீங்க? அவன் அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னதும் ஃபீல் ஆகி விட்டுட்டு வந்துட்டீங்களா? இங்க பாருமா, இதே மாதிரி அவங்களும் நினைக்கிற ராதிகா, அதனாலதான் அப்படி பேசிட்டு வந்தேன். சரி, அவங்க அப்படி நினைக்கிறதுனால என்ன ஆக போகுது? பார்த்திபன் இப்ப அவங்க அப்பா இறந்த சோகத்துல இருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதானே இருக்காங்க. ஆமா சித்தப்பா. அப்போ இதான் நமக்கு கரெக்டான டைம். இப்போ நம்ம புதுசா எதுவும் பண்ண வேண்டாம். இருக்கிற பிரச்சனைய ஊதி பெருசாக்குனா போதும். ரெண்டு பேருக்கு நடுவுல அதுவே பெருசாயிடும். ஆமா, அதுக்கப்புறம் இங்க இருக்க பிடிக்காம அவனே கிளம்பி போயிடுவான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சித்தப்பா. அவன் சும்மா சொல்லுவான், ஆனா போகவே மாட்டான். அப்படியா? அப்போ அதையும் டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? ஏற்கனவே பார்த்திபன் என் மேல செம கோவத்துல தான் இருக்கான். அத லேசா தட்டி விட்டு பிரச்சனையை பெருசாக்கிடுவோம். ஒருவேளை ரஜினி அக்கா டென்ஷன் ஆகி நம்ம எல்லாரையும் தூக்கி போட்டு போயிட்டானா? என்னம்மா பேசுற? அப்படி ஒரு டிசைன் அவன் லைஃப்லயே கிடையாது. ஒருவேளை அப்படி இருந்திருந்தா என்னைக்கோ அவன் உங்க எல்லாரையும் தூக்கி போட்டு போயிருப்பான்ல. ஏன்பா, அப்ப அவங்க ரெண்டு பேத்தையும் என்னதான்பா பண்றது? பா, அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா இருக்க வைக்க வேண்டாம், பிரிச்சிடலான்னு சித்தப்பா சொல்றாரு. சங்கரி, சங்கரி, இது வரமா? சித்தப்பா அம்மா கூப்பிடுறாங்க, நான் உள்ள போறேன். சரிம்மா. அக்கா நானும் வரேன். சித்தப்பா சீக்கிரமே இதுக்கு ஒரு நல்ல பிளான் போடுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். அப்பா அப்புறம் உள்ள வாங்க. அண்ணே, பார்த்திபனையும் ரஜினியும் பிரிக்கிறது சைடு டாஸ்க் தான். ஆனா மெயின் டாஸ்க் இந்த வீட்டை விக்கிறது தான்.
உங்க எல்லாருக்கும் ஓகேனா இந்த வீட்டை விக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ரஜினியே சொல்லிட்டாப்பா. சரிண்ணா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சரியா? சரி சிங்கமுத்து, நான் பாத்துக்கிறேன். வரேண்ணா. கிளம்புடா கிளம்பு. இந்த விஷயத்துல ஒன்னையும் நம்ப மாட்டேன் சிங்கமுத்து, நான் பாத்துக்கிறேன். ஏம்மா, வாங்க சித்தப்பா, உட்காருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். யாரையும் காணும். அப்பா அங்க? அப்பா, இதே வரேம்மா. வாடா சிங்கமுத்து, உட்கார். எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். என்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா? இன்னும் ரெடியாலப்பா, பண்ணிட்டு சொல்றேன். என்னண்ணே கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கிற? சித்தப்பா, நீ எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்கணும்னு பார்த்தா. குட் மார்னிங் சித்தப்பா. டேய் மௌன, இனிய காலை வணக்கம்டா. எங்கடா மருமகளை காணோம்? ஏண்டா சித்தப்பா கேட்டுட்டு இருக்காரு, நீ பாட்டு நிக்கிற? அது வந்து சொல்லு. அவ தூங்கிட்டு தான்க்கா இருக்கா. அவங்க வீட்டுல எப்பவுமே லேட்டா தான் எந்திருப்பா. ஆமா ஆமா, வசதியா வாழ்ந்த பொண்ணு, தூங்கட்டுப்பா. அவங்க அப்பா இப்பதான் கொஞ்சம் சரியா இருக்காரு. அந்த பொண்ணுங்க சந்தோஷமா இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவரும் சந்தோஷமா முரளியே முழுசா ஏத்துப்பாரு. சங்கரி, நீ காபி குடுக்கறன்னு போய் எழுப்பி எழுப்பி விட்டுறாத. என்ன சரியா? அரடே, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் போல இருக்கு. வணக்கம். அடடே, வாங்க சகல. வாங்க வாங்க, உட்காருங்க. 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 சங்கரி, சகலை காஃபி கொடு. இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க. அத்தை, சொல்லுங்க மாப்பிள்ள. என்னத்த உங்க முகத்துல சந்தோஷமே இல்லையே? அது ஓ, ரஜினி பார்த்திபா உங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வருத்தமா இருக்கீங்களா? சகல, அட என்ன சகல, நீங்களும் வருத்தமா இருக்கீங்க? ரைட்டு, பார்த்திபா எப்போ உங்க கூட இருப்பான்ல, இப்ப தனியா இருக்கீங்க போல இருக்கு, அதான் வருத்தமா இருக்கீங்க போல. ஐயோ, யாரும் கவலைப்படாதீங்க. இந்த குடும்பத்துல குபேரனனுக்கு முதல்ல கல்யாணம் ஆயிருந்தாலும் பார்த்திபனுக்கு முன்னாடி எனக்கு தானே கல்யாணம் ஆச்சு. அப்படி பார்த்தா பார்த்திபனோட நான் தானே மூத்த மாப்பிள்ள. ரஜினி பார்த்திபன் போயிட்டாலும் இந்த குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். நல்லபடியா பாத்துப்பேன். மாப்பிள்ள, உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? என்னத்த? என்னென்ன அது சகல, என்ன அது ரஜினியும் பார்த்திபனும் அவங்க வீட்டுக்கு போகல, இங்கதான் இருக்காங்க. நடக்க கூடாதது நடந்துருச்சு மாப்பிள்ள. பார்த்திபனோட அப்பா இறந்துட்டாரு மாப்பிள்ள. ஐயோ, என்ன சொல்றீங்க? என்ன ஏதோ தெரியாத மாதிரி நடந்துக்கிறாரு. அவரோட ஸ்டைல டீல் பண்றேன்னு சொன்னாரே, ஒருவேளை இதுதான் அவரோட ஸ்டைலா? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தம்பி, ரத்தம் நிறைய போயிடுச்சாம். அதனால என்னங்க, பார்த்திபனா இருக்கான்ல, அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கு ஒரே பிளட் குரூப்னு சொல்லிருக்கானே, அவன் அவங்க அப்பா கொடுத்துக்கலாமே பிளட்.
அவனுக்கு கால் பண்ணிருக்காங்க, அவன் எடுக்கல. போன் எடுக்காம பார்த்திபன் எங்க தான் போனான்? அப்படியே எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறான்? விடக்கூடாது, இவனுக்கு இருக்கு. அந்த நேரத்துல முரளியால ஒரு பிரச்சனை. அவனை காப்பாத்த பார்த்திபன் போயிருந்தான். மா, நான் வேணும்னு எதுவுமே பண்ணலமா. டேய் முரளி, உன்னை நான் கவனிக்கவே இல்லையே, நீ எப்படா வந்த? அது வந்து மாமா, மாப்பிள்ள அவன் தனியா வரல, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். கல்யாணமா? அது சாதாரண பொண்ணு இல்ல, எம்எல்ஏ வீட்டு பொண்ணு. அது பிரச்சனையாகி இவனை கூட்டு வர்றதுக்கு தான் பார்த்திபன் போயிருந்தான். பார்த்திபன் எப்படி பண்ணா? முதல்ல போய் அப்பாவை காப்பாத்திட்டு இவன் அதுக்கப்புறம் காப்பாத்திக்கலாம்ல. இவனுக்கு என்ன அவசரம்? சரி, பார்த்திபன் சொல்லல, நம்ம கிட்ட சொல்லிருந்தா நம்ம யாராச்சும் போய் காப்பாத்திக்கலாம்ல. அனிதா வந்து வீட்ல சொன்னாப்பா, இங்க இருந்துதான் யாருமே போகல. சரியான நேரத்துல பார்த்திபன் கிட்டயும் விஷயத்த சொல்லல. இங்க இருக்கவங்க நினைச்சிருந்தா காப்பாத்திக்கலாம், ஆனா பண்ணல. அதுக்குதான் பார்த்திபன் ரொம்ப ஃபீல் ஆயிருப்பான். சகல அழுதாலும் புரண்டாலும் சரியே பண்ண முடியாத தப்பு நடந்துருச்சு. பார்த்திபன் தான் ரொம்ப பாவம். அப்பா மறைவுக்கு பின்னால பார்த்திப முகத்தை பார்க்கவே முடியலப்பா. சரி விடுங்க அத்தை, யாரும் வருத்தப்படாதீங்க. அவரு வாழ்ந்து முடிச்சிட்டாரு, இவங்க இப்பதான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. எல்லாம் அவங்க விதிப்படி நடக்கும். நாம என்ன பண்ண முடியும்? பாத்தீங்கல்ல, எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? படிச்சவர் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. இதே மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா இந்த வீட்டுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ராதிகா, ஏய் பாத்தியா ராதிகா, நம்ம எதுவுமே சொல்லாம அவர் எப்படி பேசிட்டு போறாரு பாத்தியா? இனிமே அவர் குறையே சொல்லக்கூடாது. அக்கா, இதெல்லாம் நடிப்பு. அவர் போன்ல பேசினதை நீ கேட்டிருக்கணும். அதான் கேட்டனே எல்லாத்தையும். இனிமேலாவது அவர் அப்படி பேசாம இரு. அக்கா, உனக்கு அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். உள்ள போ போ. வந்ததுமே ஒரு விக்கெட் காலி பண்ணிட்டான். இதை இப்படியே விடக்கூடாது. அரவிந்த், எதுக்கு இது? அது ஜூஸ் போட. கொடுங்க, நான் போட்டு தரேன். ஏன் ராதிகாவுக்கு என் கையால ஜூஸ் போட்டு கொடுக்க நான் எடுத்துட்டு போறேன். நானே போட்டுக்கிறேன். இப்படி ஒரு தங்கமான மனுஷங்கிட்ட போய் புரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. பேரானந்தம்
நீ கொடுத்தத திருப்பி கொடுப்ப எண்ணிக்கொள்ளடி என் சின்ன கண்மணி. இப்ப எதுக்கு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? ம்? திருப்பி கொடுக்கணும். புரியல. நீ நல்லா இருக்கணும்னு தனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய உனக்காக விட்டு கொடுத்தவர் ரஜினி. அந்த தியாகத்தை புரிஞ்சுக்காம நீ அவ வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டே இருந்த. இப்போ ரஜினி பார்த்திபன் ஒன்னா இருக்க கூடாதுன்னு அவங்கள பிரிச்சுக்கிட்டு இருக்க. இப்படி நல்லவங்களுக்கு நீ நிறைய கஷ்டத்தை கணக்கு பார்க்காம கொடுத்துட்டு இருக்க. அத அப்படியே மொத்தமா உனக்கு திருப்பி கொடுக்கத்தான் அந்த கடவுள் என்ன அனுப்பியிருக்கான். அதுக்கு நீ முதல்ல இங்க இருக்கணும்ல? டைவர்ஸ்ல சைன் பண்ணிருக்க, ஞாபகம் இருக்கா உனக்கு? இவ்ளோ யோசிக்கிறவனுக்கு அதை எப்படி க்ளோஸ் பண்ணணும் தெரியாதா? இந்த ஜென்மத்துல உனக்கு என்கிட்ட இருந்து டைவர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஓ, புரியுது புரியுது. இந்த குழந்தைக்காக தான் டிவோர்ஸ். ரஜினி பார்த்திபனை காப்பாத்த போறேன்னு டிராமா பண்ணிட்டு இருக்க. இந்த குழந்தைய நான் கலைச்சிட்டா என்ன பண்ணுவேன்? ஓ, வித் பிளஷர். தாராளமா பண்ணு.